மேடையில் அமர்ந்திருக்கும் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இங்கே நிறைய கவிஞர்கள் வந்திருக்கீங்க, நிறைய பேர் கவிதை பரிசுகளும் பெற்றிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். அப்புறம் ஸ்டேஜில் இருக்கிற சிவகுமார் சார், லிங்குசாமி, பிருந்தா சாரதி எல்லாருக்குமே என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். கவிக்கோ அவர்களின் நினைவாக இன்று நடத்தப்படும் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைக்கு வாழ்த்துரைக்கு என்ன கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹைக்கூ கவிதை அப்படிங்கிறது எனக்கு கவிதை படிக்க வரும், ரசிக்க வரும், எழுத வராது. ஆனால் எனக்கு இந்த ஹைக்கூங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 வரியோ இல்லை 4 வரியோ ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அதோட கடைசி வரி அது வரைக்கும் நீங்கள் படித்ததை முழுமை பெற வேறு ஒரு ஆங்கிள், இது வரைக்கும் நீங்கள் பார்க்குறத இந்த ஆங்கிளில் பாருங்கள் அப்படின்னு ஒரு அழகான நினைவு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த கடைசி வரி அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வியூவில் தான் நீங்கள் அதை பார்க்க நேரிடும். அப்படி ஒரு அழகான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த ஹைக்கூ கவிதை. என்னை பொறுத்த வரைக்கும் லிங்குசாமியே ஒரு ஹைக்கூ தான். ஏன்னா லிங்குசாமி பார்க்கும்போது ஒரு இயக்குனராக தெரிவார், கிட்ட போன ஒரு கவிஞராக தெரிவார். இன்னும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதாபிமானமான ஒரு ஆள்ன்றது ஒரு சிலருக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த கொரோனா செகண்ட் வேவ் அப்போ பயங்கரமான யார் எப்படி இருப்பாங்க, அது என்ன தாக்கத்தில் போய் முடியும் அப்படிங்கிற நேரத்தில் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மரணத்தின் தருவாயில் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் யாருக்குமே அனுமதி இல்லாதப்போ மொத்தமாக அவர் மீட்டெடுத்த பெருமை லிங்குசாமி சாரம். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் அவர் அதிலிருந்து மீண்டு வசந்தபாலன் அவர்கள் அதை பற்றி ஒரு விகடனில் எழுதியிருந்தார். அந்த விகடனில் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் தெரியுறாங்க, எல்லாருமே அந்த நீல கலரில் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு எல்லோரும் உள்ளே வரும்போது என்கிட்ட என்னை நோக்கி ஒருத்தர் வந்தார். என்னுடைய கலங்கிய கண்களில் நான் பார்க்கும்போது ஒரு நீல உடை அணிந்த ஒரு தேவதையாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, அது கிட்ட வந்தோடனே தான் தெரிந்தது அது என் நண்பன் லிங்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வரிகளில் ஒரு கவிதை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லிங்குசாமி. ஸோ லிங்குசாமிக்கு எனது வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவரோட கவிதைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஒரு 4 வரி கடைசி வரி அப்படியே மொத்த வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் பார்த்தது அப்படியே மாற்றி அமைக்கிற ஒரு ஆசையாய் வாங்கினேன் புத்தன் சிலை. ஸோ எதையும் ஆசைப்படாதுன்னு புத்தர் தான் சொன்னார். ஆனால் புத்தர் சிலை வாங்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி இப்போது பிருந்தா சாரதி சார் கூட சொன்னார், நான் அதையும் குறிப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள் என்ன ஒரு அழகான ஒரு வரிகள் பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நம்ம வைரமுத்து சார் எழுதின ஒரு கவிதை கூட படித்தேன். அதில் கூட ஒன்று சொல்லியிருந்தாங்க, நெசவு நெய்யும் தொழிலாளியின் தறியில் நூல் நூத்தது சிலந்தி. ஸோ ஒரு வறுமையும் அதுக்குள்ளே இருக்கிற என்ன சொல்கிறது ஒரு பெயினையும் எவ்வளோ அழகாக இனிமேல் ஒரு சிலந்தி நூல் நூற்றுது அப்படின்றாங்க பாருங்க ஒரு தறியில். ஸோ அதுதான் அந்த ஹைக்கூ நீங்கள் அது வரைக்கும் படிக்கிறத அந்த கடைசி பேர் அப்படியே பெரட்டி போடுற ஒரு விஷயந்தான். இதில் கூட நான் சில கவிதைகள் படித்தேன். வாடி நின்றது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். அந்த ஒரு கொக்கோட மனிதாபிமானம் பாருங்கள் எவ்வளோ அதால் சாப்பிட முடியல. ஏன்னா எல்லா மீனும் ஜோடி ஜோடியாக போயிட்டுருக்கு, நான் எதை சாப்பிடுவேன் அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொரு கவிதை கூட இதில் நான் படித்தேன். அது அம்பு எய்து விழுந்தது பறவை, அதன் வாயில் அதன் குஞ்சுகளின் இறை. ஸோ ஒரு கவிதையை அது ஒரு புரட்சியை சொல்ல முடியும், ஒரு ஏழ்மையை சொல்ல முடியும், ஒரு மனிதாபிமானத்தை சொல்ல முடியும். அப்படிங்கிறது தான் இந்த ஹைக்கூ. அதில் ஒரு பெரிய மேதையான கவிக்கோ அவர்களோட நினைவுக்காக இவ்வளோ வருஷம் நடத்துகிற சிவகுமார் சார், மேடையில் இருக்கிற லிங்குசாமி, பருந்த சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்.
இதில் பரிசு பெற்றவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட கவிதைகள்லாம் நான் பெரட்டும்போது இப்போ கொடுத்தாங்க, நிறைய நல்லா இருந்தது. அதில் மனசில் இருந்தது மட்டும் சிலதை சொன்னேன். எல்லாருக்கும் இன்னும் நல்லா வளரணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.